இயற்கையில் ஒழுங்கு உள்ளது. கிரகங்களின் இயக்கத்தில் ஒழுங்கு உள்ளது. இசையில் ஒழுங்கு உள்ளது. அப்படியானால் எண்களின் உலகிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த எண்ணமே ரீமானின் மனதில் ஒரு தீப்பொறியை ஏற்றியது. அந்த தேடலின் விளைவாக உருவான ஒரு அனுமானமே 150 ஆண்டுகளுக்கும் மேலாக கணித உலகை சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது. அதுவே ரீமான் அனுமானம். இதை நாம் ஒரு தொடராக இப்பொழுது பார்க்க போகின்றோம். 1859ஆம் ஆண்டு ஒரு கணிதவியலாளர் வெறும் 8 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிடுகின்றார். அந்த சில பக்கங்களில் இருந்த ஒரு கேள்வி 150 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகின் சிறந்த கணிதவியலாளர்களுக்கு சவாலாக இருந்து வருகின்றது இன்று வரை. அந்த கேள்வியை கேட்டவர்தான் இந்த ரீமான். செப்டம்பர் 17, 1726 ஜெர்மனி தேசத்தில் பிறக்கின்றார். அவர் கேட்ட கேள்வி என்ன? அவர் கேட்ட கேள்வி பிரைம் நம்பர்ஸ் எனப்படும் பகா எண்களில் ஒரு சீரான ஒரு அழகமைப்பு உள்ளது என்று அவர் கண்டறிந்தார். ஆம், பல இசைக்கருவிகள் வைத்து இசைக்கும் ஒரு பாடலின் இனிமையை நம்மால் உணர முடிகிறதல்லவா? அதுபோன்று பல இசைக்கருவிகளால் உருவாக்கப்பட்ட அந்த இனிமையான பாடல் போல் இந்த பிரைம் நம்பர்ஸிலும் ஏதோ ஒரு இனிமை உள்ளது என்பதை நான் கண்டறிந்து விட்டேன். ஆனால் கணித உலகம் நிரூபணமில்லாத எனது இந்த அனுமானத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் யாராவது உங்களில் ஒருவர் இந்த அனுமானத்தை தீர்க்க முடியுமா என்று அவர் கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்விக்கு இன்று 9 கோடி பரிசு காத்து கொண்டிருக்கின்றது. யாராலும் அதை தீர்க்க முடியவில்லை இன்றளவு. அந்த ரீமானின் அனுமானத்தில் உள்ளதை இங்கே நான் உங்களுக்கு அழகான ஒரு விளக்க படமாக இங்கே காட்டியுள்ளேன். இதை பற்றித்தான் நாம் அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் இதை காணப்போகின்றோம். பாருங்கள், அதில் என்ன அழகு உள்ளதென்று கவனியுங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ரீமானின் அனுமானத்தை இந்த வீடியோவிற்கு பிறகு யாராவது ஒரு தமிழன் கண்டறிய முடிவதற்கு இந்த வீடியோ துணை புரியும் என்றால் அதைவிட எனக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. தொடருவோமா? கணிதத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் பதிலின்றி காத்திருக்கின்றன. அடுத்த தீர்வை ஒருவர் கண்டுபிடிப்பார் எனில் அவர் ஐசக் நியூட்டன், காஸ் போன்ற மாபெரும் விஞ்ஞானிகளோடு ஒப்பிடப்படுவார். கணிதம் என்பது முடிந்த புத்தகம் அல்ல, இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் மனித குலத்தின் மிகப்பெரிய சிந்தனை பயணம் அது. டேவிட் ஹில்பர்ட் என்ற கணித விஞ்ஞானி கூறுவார் இந்த ரீமான் அனுமானத்தை பற்றி. நான் ஒருவேளை 1000 ஆண்டுகள் தூங்கிவிட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். நான் விழித்து எழுந்தால் நான் முதலில் கேட்கும் கேள்வி ரீமானின் அனுமானம் தீர்க்கப்பட்டு விட்டதா என்பதுதான். பாருங்கள், என்ன அழகான கேள்வி அது பார்த்தீர்களா? இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கேள்வியை நம்மில் யார் தீர்க்கப் போகிறோம்? எண்களுக்கு அப்பால் மறைந்திருக்கும் ஒழுங்கை தேடும் மனித குலத்தின் நீண்ட பயணமே இந்த ரீமான் அனுமானம். இது பாகம் 1. இதை அடுத்து நாம் மீண்டும் தொடருவோம்.